நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆவணி மாத பலாபலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் வாழ்க்கை டாப்பில் வர்றதுக்கு உண்மையாகவே அந்த மாதம் தாங்க. இந்த மாதத்துக்கு விசேஷத்துக்கு பஞ்சம் இல்லை, இறைவன் அருளுக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம், வரலட்சுமி நோன்பு இருக்குது, கோகுல அஷ்டமி, ஓணம் பண்டிகை, இதோடு முடிஞ்சுதான் ஆவணி மூலம். ஆவணி மூலம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இந்த விசேஷங்கள் அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் தொட்டே இறைவனோட அருள் கிட்டும் மாதமாக இருக்கின்றன. பொதுவாக புது தொழில்கள் தொடங்க, வீடு மாற்ற, அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கிற கவலைகள் விலக, பல காலகட்டம் எப்போ சார் மாறும் எல்லாமே இந்த மாதம்தான். இல்லை கிரகப்பயிற்சிகள் பல நடக்குது. சூரியன் சிம்மத்தில் வந்த உடனே ஜொலிக்க காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல இந்த நேரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கவலைகள் தீர்ந்து மக்கள் மகிழ்ச்சியில் பொங்குகிற காலகட்டங்கள். முதல்ல பொருளாதார விருத்தி, தைரியம், தன்னம்பிக்கை பெருகுகிற காலகட்டங்கள். வீண்டவனும் எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தாச்சு. உறவுகள் வலுப்படுகின்றன. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலைக்கு செல்பவர்கள் ஒரு புதிய பரிணாமம் அடைகின்றன. ஒரு சிலர் ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தாங்க. சார் எப்போ சார் எங்களுக்கு மாறும், எப்போ விடிவு காலம் வரும், நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாங்களே எப்போ, அதற்குண்டான விடைகளாக வருகின்ற மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் எண்ணற்ற கேள்விகள் மக்களுக்கு மனதில் தேங்கி இருந்தது. ஆடி மாதம் வேண்டாம், தள்ளி போடுங்க. ஒரு மாதம் தள்ளி போட்டேன் சார். வீடு கட்டுறதுலேருந்து, சொத்து வாங்குறதுலேருந்து, கடன் அடைக்கிறதுலேருந்து எல்லாமே மாறியாச்சு. விடியல் எப்பொழுது இதோ உங்களுக்கு. இந்த மாதத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படுது. உலகில் ரீதியாக மாற்றம் ஏற்படுது. உங்களுக்கு ஏற்படாதா? நிச்சயமாக ஒரு பலிதம் ஏற்படும். இந்த நேரத்தில் இறையருளும் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவும் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட், அதை பற்றி தெளிவாக ஜெயிக்கின்ற காலகட்டம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி அன்பர்கள், வாய்ப்புகள் எப்பொழுது பிறக்கும், வசந்த காலம் எப்பொழுது மலரும், இறைவன் கண்ணை திறப்பானா, என் வாழ்க்கையில் வெளிச்சம் வருமா, அதிர்ஷ்ட கதவு திறக்குமா, இந்த கேள்விக்கு இந்த மாதத்தில் விடையாக இருக்கிறது. மிதுனம் அறிவாளியான ராசி, விகடயோகம் உண்டு, பேச்சு திறமை உண்டு, பல பேர்த்துக்கு அறிவு சொல்கிறோம் நாங்கள். ஆனால் எங்கள் விஷயத்தை குழப்பிக்கிறோம். இதான் இந்த ராசியோட இது. சார் நாங்கள் சொல்கிற கருத்துக்கள் பார்த்திங்கன்னா செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வேலை செஞ்சு செய்கிற இடத்துல எங்கள் ஓனர் ஜெயிக்கிறாரு, ஆனால் நாங்கள் மாட்டிக்கிறோம். இதே இது ஓனராக இருக்கிறவங்க, நான் அவ்வளோ சொல்கிறேன், என்னோடய வேலைக்கு லேபரு எல்லோரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து மாட்டுது. ஏன்? இந்த ராசிக்கு அதுக்குண்டான விடை தெரிகிற மாதம் இங்கே தாங்க. சொல்லவா வேணும்? இந்த ராசியை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். மிதுனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் தன்மை உடையது. விகட யோகம் மட்டும் இல்லை, ஸ்பான்டேனிட்டி. ரைட், முதல்ல உங்கள் ராசி இருக்கிற செவ்வாய் பகவான் இருக்கார். 6க்குரிய செவ்வாய், 11க்குரிய செவ்வாய். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல நம்ம வேலையை பற்றி தான் பேசணும். வேலைக்கு அதிர்ஷ்ட காலகட்டம் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் வேலை இல்லை, வேலை போச்சு. நிறைய பேர் சொன்னா வச்சுக்கலாம், கடன் நிறையா இருக்குது, அதுக்குண்டான சம்பளம் பத்தலை, கடனுக்கு அடைச்சிட்டு கையில் மிச்சம் எங்கே சார் இருக்குது, இது மாதிரி சொன்னது பல பேர். வேலை செய்கிற இடத்துல எப்போ பார்த்தாலும் ஒரு காம்படிஷன் சார். போட்டி போகாமல் என்ன ஒருத்தங்க மேனேஜர் பாராட்டிடக்கூடாது, ஒரு கிளைண்ட்டு பாராட்டிடக்கூடாது, ஏதோ ஒருத்தங்க ரேட்டிங் நல்லபடியாக கொடுத்துடக்கூடாது, உடனே வந்து இது இப்படிலாம் வருத்தப்பட்டவங்க இந்த ராசி அன்பர்கள், ஆண் பெண் 2 பேருமே. இப்போ வேலை செய்கிற இடத்துல என்ன நடங்க, உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள், எதிரியாக இருந்தவர்கள் விலகுவார்கள். இல்லோது அவங்களுக்கு வேற ஒரு ப்ராப்ளத்தினால உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார். தக்க காலகட்டத்தில் உதவி கிடைக்குங்க. யாருங்க சொல்லுவாங்க, திடீர் வேலை செய்கிறது உதவி கிடைச்சி, வேலையிலேயே ஃபஸ்ட்டு கிடச்சிடும். இப்போ இந்த வேலை கிடச்சோடனே என்ன டவுட்னா, இது இன்னொரு பக்கம் வேலை ஆப்பர்ச்சுனிட்டி. சார் முதல் வேலை பார்க்க பக்கம் கூப்பிட்றாங்க, நான் வேலை செஞ்ச நாட்டில் கூப்பிட்றாங்க, வேலை செஞ்ச இடத்துல தகவல் வருது. இப்போ என்ன பண்ணலாம், போகலாமா வேண்டாமா, இருக்கிற இடம் சேஃபாக, குடும்பத்துக்காக பார்க்குறதா, ஏன்னா குடும்பம் செட்டிலான மாதிரி இருக்கே சார், ஆனால் போனால் சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கே, இந்த குழப்பம் ஒரு வர வாய்ப்பு உண்டு. ஆனால் அதில் ஒரு முக்கிய முடிவு, ஜாதகம் தசாபுத்தி அடிப்பில் எடுத்து வாழ்க்கையை நடத்தணும், அதை பார்த்துக்காங்க. ரைட், இப்போ இந்த கேள்விகளுக்கு சார் திருமணம் இருக்குது இல்லைன்னு தெளிவாக சொல்லிடுங்க, இல்லைன்னா சாமியாராக கூட போயிடுறோம். இந்த ஆண் பெண்கள் கேட்குற கேள்வியாக தான் எல்லாம் இந்த இப்போ வருது இப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஆவணி ஒரு ராசிக்கு 3ஆம் இடம், நல்ல தகவலை இறைவன் நிச்சயமாக கொடுக்குறார். எதனால் எப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ல் இருக்கார். திருமண யோகம்லாம் இருக்குது. தசாபுத்தி ஜாதக ரீதியாக ஒத்து வரணும். இப்போ கோச்சாரத்தில் இந்த அமைப்பு வந்தாச்சு, அப்போ திருமணம் வருது, ஓகே. இப்போ கேள்வி, சொந்தத்திலேயா அசல்லையா, இல்லை விருப்ப திருமணமா, இது ஒன்று.
ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன கசப்புகள் போயிட்டுருக்கே, அதற்கு முடிவு என்ன? இந்த கேள்வி கேட்காத மிதுனம் இல்லை. மிதுனத்தில் பார்த்திங்கன்னா, சார் என்னன்னு தெரியல, வர வர ரொம்ப கோபம் வருது, திடீர்னு தெரிஞ்சு பேசுகிறாரு, நானும் பேசிடுறேன், இது என்ன தான் நடக்கும், லைஃபு கன்டினியூ ஆகுமா இல்லையா? ஈகோ கிளாஷஸ் வந்தது. ஈகோவை யூகோன்னு சொல்ல நேரம் என்ன? ஏன்னா இந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனாலேயே ஒரு இழுபறியாக இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு சில அன்பர்களுக்கு கைமீறி போய்விட்டன. இல்லை சார் இது கன்னியூ ஆகலை, அடுத்த நெக்ஸ்ட்டை பார்க்கலாம். இப்போது இதிலே இந்த நபர்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. சார் முதல் திருமணம் பாதிச்சிருச்சு, ஜோசியெல்லாம் பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணோம், அப்படி ஆயிடுச்சு, அடுத்த வாழ்க்கை இருக்குமா? பொதுவாக இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு சில பரிகாரங்கள் பண்ணணும். ரைட். இப்போ இந்த கேள்விகளுக்கு இதே இதில் இவங்களுக்கு என்ன கேள்வினா, தன யோகம் என்ன? சம்பாதிக்கிறோம், வருது, செலவாகுது, கையில் ஒன்றும் இல்லை, கண்ணில் பார்க்குறோம், எல்லாம் இப்போ காசை பார்க்குறோம், 10 நாள் 15 நாள் கழித்து 10 கடன் தான் வாங்குகிறோம். அப்போ வருமானம் சம்பாரித்து வேறு யாருக்கோ கொடுக்குறோம், நாங்கள் எப்போ வாழ்கிறது? எங்களுக்கு இடம், வீடு, சொத்து அமையுமா அமையாதான்? நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குது. பொதுவாகவே பண ரீதியாக உங்களுக்கு சுப விரயம் ஏற்படுகிற காலகட்டம், அதை ஒத்துக்கு தான் ஆகணும். 2ஆம் இடத்துல பணம் வரும், ஆனால் அதற்குண்டான செலவினங்கள் முதலீடாகவோ செலவினங்களாக இருக்கும். முதல்ல நகையாக வாங்கி வைக்கலாம். இன்றைக்கி விற்கிற ரேட்டுக்கு நகை வாங்க முடியுமா? நிச்சயமாக காட்டுறதை தான் சொல்லணுங்க. குரு 2 இருக்கு இல்லையா, நகையாக வாங்கலாம், நகையை அழித்து செய்யலாம், அடகு வைத்த பொருளை மீட்கலாம். நகை அடகு வைக்கிறது மீட்கலாமே, ஃபஸ்ட்டு நகை அடகு வச்சதை மீட்டி நகை திருத்தம் செய்யக்கூடிய காலகட்டம். சீட்டு சின்ன சின்னதாக சொல்லுவாங்க, சிறு சேமிப்பு, இல்லைன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஆர்டி, இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இது மாதிரி சேர்த்துங்க, உங்களுக்கு தாங்க சேரும். நீங்கள் ஒரே இதில் முழு தொகையை பார்க்கின்ற யோகம் குறைவு குறைவு குறைவு. 2ஆம் இடம் சந்திரனை வச்சுக்கிட்டு ஒரே நாள் முழு தொகையாக பார்க்க முடியுமா? சிறுக சிறுக பார்க்கணும். அதுதான் அமைப்பு. இந்த இவங்க தலையில் இருக்கிற ஒரே கேள்வி, சொந்த வீடு எப்போ, இடம் வாங்குவது எப்போ, எங்களுக்கு கௌரவம் என்ன? ஆல்ரெடி ஒரு சில வீடு இருந்தால் கூட, சார் வாடகை வருமானம் வரணும் சார், உழைப்பு ஜாஸ்தியாக இருக்குது, ரெஸ்பெக்ட் வேணும், சொசைட்டியில் இப்படி பேசுகிறாங்க, எங்கள் தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கணும், கணவன் மனைவிக்கு சேர்த்து வைக்கணும், அப்படிங்கிற சேர்த்து வைப்பதற்காக தன் குடும்பத்தை எண்ணி தான் கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் இந்த கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மிதுனத்துக்கு. ஏன்னா இது இவங்களுக்காக மட்டும் கேட்கல, இவங்க குடும்ப உறவுக்காக. எல்லோரும் நல்லாயிருக்கும். மிதுனம் ஒன்று நல்லா இருந்தால் பல டக்குன்னு தானம் பண்ணிடும், எல்லாத்தையும் வாழ வச்சிடும். இதுதான் இந்த ராசி. இதற்கு நிச்சயமாக அந்த அமைப்பு உண்டுங்க. உங்களுக்கு அதுக்குள்ளே ஜாதக ரீதியாக உங்களுக்கு செகண்ட் ஹேண்டு வீடுன்னு கோச்சாரத்தில் காட்டுது. ஜாதக ரீதியாக தான் பார்க்கணும். கோச்சாரத்தில் கட்டின வீடை பாருங்கள், பராமரிப்பு பண்ணி, வண்டி வாகனம் செகண்ட் ஹேண்டு வண்டின்னு தான் காட்டுது. ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்கணும். அடுத்து சார் ஒரு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் ஒன்று வருது, அதை என்ன பண்ணலாம்? அது அங்கீகாரம் கிடைக்குமா? போனால் நல்லா இருக்குமா? புதுசாக கிடைக்குதுன்னு. இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கிராண்டாக சூப்பராக இருக்குது. அப்போ இது சூப்பர். இந்த ராசி அன்பர்கள் ஹெல்த்தும் குழந்தையும் பற்றி கேட்காத மிதுனம் இல்லை. குழந்தை பிறப்பு எப்பொழுது? இது குழந்தை இல்லாதவங்க கேட்குறது. குழந்தை இருக்குமா இல்லையா? 16 வகை செல்வத்தில் இந்த செல்வமே எங்களுக்கு இல்லையே அப்படின்னு. இது குழந்தை இருக்கிறவங்க, சார் குழந்தையை பற்றி ஒன்று மாற்றி ஒன்று வருது இப்படின்னு குழந்தையாக இருக்கிறாங்க. இதே கொஞ்சம் பெருசானவங்க, என் பையன் என் பொண்ணு என் பேச்சை கேட்கலை அப்படின்னு சொல்லாத மிதுனம் இல்லை. ஏன்னா இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மிதுனத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது பார்த்து சரி செய்ய வேண்டிய கடமை கோச்சார ரீதியாக அப்படி தாங்க இருக்குது. இதுதான் அது. அப்போ இந்த ராசி என்பர்கள் பார்க்கணும். இந்த ராசி இவங்களை மட்டும் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் பயந்துருச்சு. ஹெல்த்தில் அது தொந்தரவாக இருக்குது சார், கொஞ்சம் பார்க்கணும் சார்னு நிச்சயமாக பார்க்கணும். ரைட். இன்னும் இந்த ராசிக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கூட தெளிவாக நம்ம இன்னும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சென் நேர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன் ஆவணி மாத பலனை பார்த்தோம். இதை தாண்டி உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து தெளிவான விளக்கங்கள் பெற்று திருமண ரீதியாக, உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, செல்வ கடாட்சம் எப்படி இருக்குது, வருமானம் வழிவகை என்ன, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் பண்ணலாமா, எங்கள் சொந்த ஊரா பூர்வீக ஊரா, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், வீசா கிடைக்குமா, இல்லை பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா, இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள் விடைகள் இது பண்ணலாம். இதை தாண்டி இப்போ நம்ம எக்ஸ்பர்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் எடுத்துறது, ஃபோன் நம்பர் நியூமராலஜி, அதை ஒவ்வொரு ஃபோன் நம்பரும் கரெக்டாக வேலை செய்யணும். அது ஃபோன் நம்பர் இருக்குது. வண்டி எண்களுக்கு கார் நம்பர் எடுத்து கொடுக்கக்கூடியது, இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்ட இத்தனை மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு சொல்கிறதுக்காக எளிமையாக எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தை படித்தால் நீங்களே ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஓ இதுதானா, அது எங்கள் வாழ்க்கையில் இதுதான் நடந்ததுக்கு காரணம் இதுதானா,
கோச்சாரம், தசாபுத்திகள், யோகங்கள் என்ன சொல்லுது, நட்சத்திரம், நட்சத்திர சூட்சமங்கள், கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், அதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கு. நிறையா கிரகம் ஒன்று சேர்ந்துருக்குமே, 5-6 கிரகம் இருக்குமே, அதை பற்றி எழுதியிருக்கு. ஒரே கடத்தில் 4-5 கிரகம் இருக்குது, அதை பற்றி என்ன, எப்படி சார் என்ன இது, இதை பற்றி தெளிவாக இந்த சொல்லியிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு விளக்க கொடுக்கக்கூடியது. இது எங்கே கிடைக்குன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் கூட இருக்குது. சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரிய எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த லிங்க் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.